எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல? நாமும் பாக்கியவான்களாக மாறுவோமா? வேர் இஸ் டாரிஸ்? இந்த இங்கே தான் இருக்கேன். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? என்னடா மாப்பிள்ள படிச்சு முடிச்சாச்சு, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் படிக்க போறேன் மாப்பிள்ள. படிக்க போறியா? டேய் படிச்சு என்னடா செய்ய போறீங்க? மாப்பிள்ளையெல்லாம் பாரு. டேய் மாப்பிள்ள, உனக்கு இருக்க சொத்துக்கு நீலாம் நின்று படிக்க போற? ஆமாடா மாப்பிள்ள, படிக்கணும்டா. காலேஜ் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காரா. சும்மா இரு மாப்பிள்ள, படிச்சு என்னத்தை கண்ட? உங்க அண்ணன் எல்லாம் பாத்தியா? உங்க அப்பாவோட இருந்துக்கிட்டு என்னென்ன தேவையோ எப்படி இருக்கான் பாத்தியா? ஆமாடா மாப்பிள்ள, உங்க அண்ணனை பாத்தீங்களா? இல்லையா மாப்பிள்ள, பார்த்தது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்லா பிசினஸ் பண்றான். அப்படியாடா? நீ ஓகே சொன்னேன்டா, அவன்கிட்ட ஒன்று நான் சேர்த்து விட்டுருவேன். நீ சொந்த காலில் நிற்கலாம் மாப்பிள்ள. நீ சொல்கிறது சரியாக தான்டா படுது. அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன்டா. இப்போ உன்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமா? அதெல்லாம் பல கோடி சொத்து இருக்கு மாப்பிள்ள எங்கள் வீட்டில். அப்புறம் என்ன, வாங்கிட்டு வர வேண்டியதானே? 15 லட்ச ரூபா இருந்தால் பிரிச்சு போடலாமே. அப்பாட்ட நான் போய் எப்படா பேசுறது? சொத்தை போய் கேட்க சொல்கிறீங்களாடா? டேய், இது இருக்கிறதே வேஸ்ட்ரா. இவன்ட்ட என்ன சொல்கிறது? சரி, உங்கள் அப்பாட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும்ப்பா அப்படின்ட்டு போய் கேட்டு. 20 இல்லை 50 கூட வாங்கிக்கோ. இல்லையா, சொத்தை பிரித்து கேட்டு வாங்கிட்டு வரோம் தானே. நீ சொல்கிறதும் சரியாக தான் படுது. ஜாலியாக இருக்கலாம் மாப்பிள்ள. சரிடா, நான் அப்பாட்ட போய் பேசி என்னுடைய சொத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்டா. டேய், என்னைக்கு வாங்குற? இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. டேய், இப்பயே போவாம்ல. வாங்கிட்டு வந்துடலாம். போ, தராட்டி உங்கள் அப்பாவோட சண்டை போடு. உங்கள் அண்ணன் வந்தாட்டா உங்கள் அண்ணன்லாம் அடி. ஏய், ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? டேய் போடா, அட்ரா. எவன்டா போடா, காசு கட்டு வாங்கிட்டு வாடா. நாங்க 2 பேரும் இருக்கோம். உயிருக்கு உயிரா இருப்பான். நான் போகிறேன்டா, போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வா. போடா சல்லுண்டு போ. சரி, சீக்கிரம் வா, தராட்டி எவனா இருந்தாலும் வெட்டு. ஏய், எப்படி நம்ம போட்ட போடு. இப்ப பாரு, இப்ப வந்துருவேன் பாரு. மின்னலா போயிட்டான். சரி, இப்ப பாரு, அவன் வந்த உடனே காசை ஃபுல்லா கறக்கிறான், என்ஜாய் பண்றான். என்னைக்கு காசு தீருதோ அப்பா அவனை அத்து விட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கோம். ஓகே ஓகே. அப்பா. என்னப்பா? அப்பா, உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா. என்னடா? எனக்குரிய சொத்தை கொடுத்துருங்கப்பா. ஏன்டா, என்னடா இப்ப? என் நண்பர்களோட சேர்ந்து நான் தொழில் செய்யலான் இருக்கேன்ப்பா. ஏய் தம்பி, வேணாட்டா, வீணா கெட்டு போயிருவ. அப்பா சொல்றத கேளுடா. அப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்கப்பா. நண்பர்களோட சேர்ந்து எதாவது பண்ணிக்கிறேன்ப்பா. என்னடா இப்படி பிடிவாதம் முடிக்கிற? உங்க அண்ணன்லாம் பாத்தியாடா, சொல்லி பேச்சு கேட்டு எப்படி இருக்கான்? அப்பா, அதெல்லாம் பேசாதீங்கப்பா. உன்னோட கடைசி முடிவு என்னடா? என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்கப்பா. பெரியவனே. ஏய், என்னப்பா இங்கே நடக்குது? அப்பாட்ட என் சொத்தை வாங்கிக்கூடா. ஏன்டா சுத்த கெடுக்க இருக்க? உனக்கு என்னடா குறைங்க? உனக்கு என்ன, உன்னை அப்பா நல்லா பார்த்துக்கிறாரு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்னடா குறை வச்சாரு? நல்லாதான்றா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நல்லாதான்றா இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் சொத்தை எனக்கு வாங்கி கொடுங்க. சரி, நீ விடுப்பா. இப்போ இப்பெல்லாம் அடம் முடிக்கிறியா? நீ விடுப்பா. நீ போ, நீ உனக்குரிய பங்கை கொடுத்து விட்டுருவான். போ, அதில் போய் பணம் இருக்கு, போய் எடுத்து. அவன் சின்ன பையனுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னப்பா? டேய், சொல்கிற கேள்றா. நீ போய் எடுத்துட்டு வாப்பா. இவன் பட்டாத்தே அவனுக்கு அந்த புத்தி வரும். நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க.
இந்தாங்கப்பா பணம். ஏன்டா இப்படி வீணா கெட்டு போக பாக்குறீடா? அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்ன மச்சான் போன காரியம் என்னாச்சு? உங்கள் அப்புட்ட அடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டியா? டேய் வாங்கிட்டானா? ம் சரி மச்சான். ஆமாம், இப்போ அவர்கிட்ட தான் பேசிக்கிருக்கேன். உன் பிஸ்னஸ் விஷயமா தான் பேசிக்கிருக்கேன். சொத்தை ஃபுல்லாமே வாங்கிட்டாமாப்புல. ஆ சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான். வரும்போது ட்ரீட் வாங்கிட்டு வருவாப்ல. வரும்போது எதுவும் சொத்தே வாங்கிட்டேன், அப்புறம் எதுக்குடா, நம்மளே பார்த்துக்குறோம்டா. வாமாப்பிள்ள சீக்கிரம். நீ இங்கே தான் உட்காந்துருக்க மாப்பிள்ள, சீக்கிரம் வந்துடுவியா? என் பக்கத்தில் தான் இருக்காரு. சரி மச்சான் சரி மச்சான். சரி மச்சான் வந்துரு மச்சான், சீக்கிரம் வந்துரு. சொத்தவே எழுதி வாங்கிட்டானா? ஓகே மாப்பிள்ள. நம்ம தான் இன்னைக்கு. ஓகே மாப்பிள்ள. இப்போ வந்துடுவேன், சமாளிச்சிருவான். வந்துட்டான் பார்ப்பான். சரி என்ன ஃபோனே எடுக்க மாட்டேறான்? உன் செல்லில் இருந்து பண்ணிப்பாரு. ஃபோனே எடுக்க மாட்டானே. ஒருவேளை இப்போ வந்துருப்பானோ? வந்துட்டு சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன செய்யறான்? இந்தா வந்துட்டாளா? வா மாப்பிள்ள. வாயா 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 வாயா. என்னையா போன வருஷம் என்னையாச்சு? சக்சஸ் ஆயிடுச்சா? எடியா சீக்கிரம் எடுக்க வேமா. இந்த குடு இங்கே குடு. அடேங்க அப்பா, புது நோட்டா வச்சிருக்கானே. 15 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டா. நீதாயா உண்மையான மாப்பிள்ள? நீதாயா? நம்ம தாயா, நீ ஜாலியா? மாப்பிள்ள இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி ஆகணும். போய் 2 கிரேட் தூக்கிட்டு வா. ஓகே மாப்பிள்ள, இந்த போறேன். என்னடா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க? மாப்பிள்ள சந்தோஷத்தை கொண்டாடுறான், அப்புறம் பிசினஸ் ஓஹோண்டு வைக்கிறான். சரியா மாப்பிள்ள? வா மாப்பிள்ள, எடியா பைக்க. வா மாப்பிள்ள போவோம். வா மாப்பிள்ள. வாயா போவோம். ஜாலி ஜாலி ஜாலி. தண்ணி ஜோறு டேய் வாங்கடா, இங்க சரக்கு எடுப்போம்டா. நல்ல பிளேஸா இருக்கு. பச்சை தண்ணி ஜோறு தான், பச்சை மிளகா காரம் தான். டட்டான் 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 டட்டான். இன்னைக்கு வச்சு செஞ்சிருவோம் தான்டா. லாலே 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 லாலே. டேய் அளவுண்டா, அளவுதான்டா. டேய் ஊத்துங்கடா, என்ன கொஞ்சம் ஊத்துங்கடா. ஊத்துறா. இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஊத்திட்டு நம்ம நிறைய ஊத்திக்கிடுவோம். இங்க கொஞ்சம் ஊத்துங்க நிறையா. போதும் ரொம்ப ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்து மாப்பிள்ள. அடி நல்லா போய் அடிக்கணும். Cheers. டேய் பணத்தை பாடுறா, போனோம். அடடா எடுத்து குடிடா. இந்தா சாப்பிடு. இந்த மாப்பிள்ள நீ வச்சுக்க. இந்த நீ கொஞ்சம் சாப்பிட்றா. நல்லா புது நோட்டா வச்சிருக்கியா மாப்பிள்ள? வீட்டிலலாம் விட முடியாது. கண்ணெல்லாம் சுக்குதுடா.
தூக்கம் வருதா? மாதிரியா இருக்குடா. சரி இவனே படுங்கடா, காலைல எந்திரிச்சு போய்க்கலாம். சரி சரி, காசு நிறைய கொடுக்குறாங்க, அமைக்கிற வேண்டியதே. ஒரு பாட்டில் முடிஞ்சுடா. மாப்பிள்ள இன்னொன்று வாங்கிட்டு வாங்கடா, போங்கடா. போடா போடா போ, இந்த பணத்தை எடுத்துட்டு போ, வாங்கிட்டு வா போ. பிடிக்கிறா டே, தூக்கி விடுங்கடா டே. தூக்குங்கடா. அவனை தூக்கி விட்றா, அவனை தூக்கி விட்றா. எந்திரிங்கடா. பார்த்து ஊராட்டு வயல உழப்பிருக்கியா டே. ஸ்டெடியா இருங்கடா டே. எப்போவுமே நான் ஸ்டேடிடா. போமா மாப்பிள்ள. ஸ்டெடியா போகணும்டா டே. டேய் செருப்பு எடுத்துக்கடா டேய். நீ சாப்பிடு மாப்பிள்ள. செருப்பு நான் எப்படியாச்சும் காலில் போட்டுக்கிறேன். எங்க அவனா டேய், வாடா. வரேன் மாப்பிள்ள, வரேன் மாப்பிள்ள. டேய் வாடா, அந்த செருப்பை போட்டு இந்த செருப்பை போடுறா. வாடா, செருப்பு போடுறா. காலில் போடக்கூடாது, புதுசாக கையில் மாட்ட. செப்பல் விழுந்துடா. விடிங்கடா டே. பார்த்து ஆரம்பிக்கிறோம், காசை சம்பாதிக்கிறோம். என் அப்பா மூஞ்சில தூக்கி எறிகிறேன். டேய் நீ அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்ருவான். ஓகே இந்த மாப்பிள்ள. காசெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னி அவனை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி மாப்பிள்ள. அதனால நம்ம இன்னி அவனை முடிச்சு விட்டு வந்தாலுமே நம்ம கண்டுக்கிறாம போயிடுவான். ஆமாம், அவன்கிட்ட இருந்த காசு எல்லா காசும் செலவழிச்சாச்சு. நீ பார்த்தாலும் ஃபோன் அடித்தாலும் அட்டன் பண்ணாங்க. ஓகே மாப்பிள்ள, ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேன். டேய் 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 டேய், ஹாய் மாப்பிள்ள. என்னடா தனியாக ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? மாப்பிள்ள அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு பார்த்துக்கிருக்கான். என்ன பிளான் பண்ணலான் இருக்கீங்க? அது உனக்கு இந்த பிஸ்னஸ் விஷயமா பேசியிருந்தோம்ல. ஆமாம். அவர் கொஞ்சம் கையை வச்சாரு மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? நீ அதனால மாப்பிள்ள நீ உன் வழியை பார்த்துக்க. டேய் என்னடா அப்படி சொல்கிறீங்க? வழியை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் மாப்பிள்ள. அதே மாப்பிள்ள, நாங்கள் என்ன பண்ணுறது? உன்கிட்ட இருந்த இல்லையா? ஏன் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா. வேலை இல்லை. இந்த மாடை ஊத்து மேய்க்கணும். அப்படிங்களா ஐயா? ஒழுங்கா
பார்த்துக்கிருவியா? பார்த்துக்கிறேன்யா. எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் கூட போதுமுங்கய்யா. எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் கூட போதுமுங்கய்யா. பார்த்துக்கிறேன்யா. சரிப்பா, மாடை ஒழுங்கா பார்த்துக்கிருவியா? நல்லா மேய்க்கிறேங்கய்யா. பாக்கியல் அப்படி தெரியலையப்பா. மாடை மட்டும் நீங்கள் விடுங்கய்யா, நான் நல்லா மேய்ச்சி கொண்டாருங்கய்யா. சரிப்பா. வீட்டில் ராஜா மாதிரி இருந்தான், ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். விளக்க மாதிரிலாம் எங்கிட்ட கிடக்கேன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பாரு, இந்த மாட்டுக்குள் தொழுவத்தில் வந்து வேலை பார்க்குறேன், சாணிலாம் அழுறேன். ஐயோ, நினச்சாலே அருவருப்பாக இருக்கே. பசி வேற வயிறை கிள்ளுது. சூப்பராக இருக்கே. ஆஹா, மாட்டுக்கு போடுற மாவு நல்லா இருக்கே. பேசாமல் நம்மளே சாப்பிடலாம் போலே. மாட்டுக்கு எண்ணத்தை போட்டான், மாட்டுக்கு போடுற மாவு சூப்பராக இருக்கே. மாட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக நம்மளே எடுத்து சாப்பிடலாம் போலையே. பசிக்குது, முதலாளி வேற இல்லை, நம்ம பேசாமல் எடுத்து சாப்பிட வேண்டியது, வேறு வழியே இல்லை. மாவு நல்லா இருக்கு. இந்த மாவு கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் போட்டு நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. பசிக்குது, வேறு வழி இல்லை. மாடு இந்தா குடி, உனக்கெல்லாம் சாப்பாடு. நான் பசியில் இருக்கேன், உனக்கு 3 வேளைக்கும் சாப்பாடு இருக்குதா? மாடு இந்தா தின்னு தின்னு. கொஞ்சம் தான், எனக்கு தான் நிறையா. தின்னு தின்னு. உனக்கு போடுறதுக்கு நானே சாப்பிட்றலாம் எல்லாத்தையும். இருந்தாலும் முதலாளி கத்துவேன். இந்த உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். மாட்டு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கே. பேசாமல் நம்ம தான் டெய்லி சாப்பிட வேண்டியது. என்னடா பண்ற? மாட்டுக்கு போட சொல்ல நீ திண்டுக்கிட்டு இருக்க. ஐயா 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 இல்லைங்கய்யா, மாட்டுக்கு தான் போட்டேன். என்னடா மாட்டுக்கு போட்ட? மாட்டுக்கு போட சொல்ல நீ திண்டுக்கிட்டு இருக்க. ஐயா அடிக்காதீங்க. மாட்டுக்கு போட்ட பூராத்தி நீ திண்டுக்கிட்டு இருக்க. ஐயா மாட்டுக்கு தான் போட்டேன். ஐயா இல்லைங்கய்யா, அதெல்லாம் மாடு கறங்கி போய்கிட்டே இருக்குன்னு பாக்குறேன். வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போடா. ஐயா 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 மனுஷுக்கு வேலையும் கிடையாது, முத போ நீனு. ஐயா அடிக்காதீங்க. இந்த நிலைமை நமக்கு தேவையா? அப்பா அப்பவே சொன்னார், கேட்காம வந்ததுனால இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோமே. நம்ம சாப்பாடு மாட்டுக்கு போகிற சாப்பாடுலாம் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அப்பாட்ட போய் ஏதாவது மன்னிப்பு கேட்டால் கூட என்னை சேர்ப்பாருன்னு தெரியலையே. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் அப்பாட்ட தான் போயே ஆகணும். அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு அவர் பிள்ளையா நான் போய்க்கிறேன். அவர் பிள்ளையா என்னை சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்க்காட்டாலும் சரி.
சரிப்பா. ஏய் எதுக்குடா இங்கே வந்தா? எதுக்குப்பா இவனை சேர்த்துக்கிய? சரி விடுப்பா. அழிச்சிட்டேன். என் புள்ள தானப்பா. விடுப்பா. அழிச்சவேன்ப்பா. இவனை ஏப்பா மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இருக்கிய? அடிச்சு விரட்டுங்கப்பா. போடா இங்க இருந்து. விடுப்பா விடுப்பா விடுப்பா. என்ன மன்னிச்சுக்கங்கண்ணே. விடுப்பா அவனை எதுவும் சொல்லாதப்பா. விடுப்பா. கெட்ட நண்பர்களோட சேர்ந்து இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்திருக்கேன். விடுப்பா எதுவும் சொல்லாதப்பா. அவனும் எனக்கு ஒரு புள்ள தானப்பா. விடுப்பா. பா நீங்க சொன்னதுனால தான் அவன் ஏத்துக்கிறேன்ப்பா. சரி வாடா. ஒழுங்கா இருக்கணும். அப்பா வாப்பா. சரியா? வாப்பா. 2 பேரும் சேர்ந்து இனிமே ஒற்றுமையா சந்தோஷமா இருங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Merry Christmas and Happy New Year.